எவர்க்கும் இறைவா போற்றி. ஏயிரேதோழி மங்கன் விட உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் நன்றி முடிவே அணிந்து உடலையே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் தன் வியாழங்கள் தனிபாம் உடனே ஆசரே நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அம்மைகளும் எண்ணில் நல்ல கதித்தியாகும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல கருத்துரும் கருமள வளநகர் பெண்ணில் நல்லாளும் பெருந்தகை நந்தரே வாங்க குடநினைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிலை. அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களும் வணக்கம். இன்றைக்கி காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்னா என்னன்னாக்க, முதல்ல போகி பண்டிகை, அடுத்து தை திருநாள் பண்டிகை, அன்னைக்கு தான் சூரியன் பொங்கல், அடுத்தது மாட்டுப்பொங்கல். இதெல்லாம் முடித்த பின்னால் காணும் பொங்கல் கரிநாள் அப்படிம்பாங்க. அன்றைக்கி தான் கறி விருந்து படைத்து எல்லா சுற்றத்தாரையும் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. இது எனக்கு நானே முடிச்சிடும் எல்லாமே. ஆனாலும் இன்றைக்கி காணும் பொங்கல்னால எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு வித்தியாசமாக ஒரு 6-7 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கிறோம். வாங்க சாப்பிடலாம். ஏன் 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 யாரும் வரலையே? வாங்க எல்லாம் வாருங்கள் வாருங்கள். ரே சாப்பிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? 5. இது என்ன பிரியாணின்னு சொல்லி. ஆஹா, இது என்ன பிரியாணி? இது மட்டன் லெக் பீஸ் பிரியாணி. ஆமாம், மட்டன் லெக் பீஸ் பிரியாணி. 4-3 இருக்குது. முட்டையில் இருக்கு வச்சுக்கிறியா? இப்போ முட்டை பிரியாணியா? முட்டை அதுக்கு ஆட்டு பிரியாணி. ஆடு முட்டை போடாது, ஆனால் பிரியாணி வச்சு ஒரு முட்டை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இது லெக் பீஸ் பிரியாணி. இன்னைக்கு ஒன்றியாக சாப்பிடாம ஒரு 7-8 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு தோம்சம் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆமாம், அதுக்கு ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தட்டு கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் இருந்தாலும் எடுத்து வச்சு தனியாக சாப்பிடுவோம். கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பீஸு பிரியாணி. ஒரு முட்டை, ஒரு கையே. கொஞ்சம் நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பீஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உப்பும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கு. ரொம்ப சூடு அதிகமா இருக்கா? சூடு ஓவர். சூடு அதிகம் எதுவும் தெரியல எங்களுக்கு. நடுவில் இருக்கனால உங்களுக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி வச்சிருங்க. ஆமா, நாய்க்குட்டி பார்த்துட்டு இருக்கு. கேமராமேனுக்கு இது நமக்கா? இதான பெரிய தொகை. இதுதான் ஸ்கேப்புலா, ஆட்டோட ஸ்கேப்புலா. பிரியாணி சூப்பரா இருக்கு. சுட சுட சாப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் சாப்பிட்டீங்க பாப்பாங்க. பாட்டு பாடுது. ஒரு தட்டு எடுத்தா சுகனேசன் எடுத்து வச்சுக்குவோம். போற போக பார்த்தா மேல முடிச்சிட மாட்டேங்குது. பீஸோட எப்படி இருக்குன்னு பாருங்க. நேரம் டிஷர்ட்ல என்ன ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணி சொன்னா சாப்பிட நிறுத்திடுன்னு சொல்லிட்டா. கம்மியா எடுத்து வைங்க. இதுதான் கூட்டு சோறா? கூட்டு சோறு இல்ல, பிரியாணி சோறு. It's for you.
அம்மா இதுக்குள்ளே வச்சிருங்க, இதுக்குள்ளே வச்சிருங்க. அதான் எப்படிங்க தான் இருக்கு பிரியாணி? அதை வச்சு மூடி போகணும். நல்லா இருக்கும். அதில் வச்சுருங்க. நல்ல வெயிட். ஒன்று 2 கிலோ. மாப்பிள்ளை ஃப்ரேமுக்குள்ளாரே வர மாட்டேன்றாரு. அப்புறம் வர முடியாது. கேட்ட மாதிரி காரசாரமா இருக்கா? சரி சரி. தலை பிரியாணியா? தலை பொங்கல் பிரியாணி. பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி. ரிப்பீட். டிஷர்ட் ஸ்டாப். சவரி சவரி. ஆயா ஏன் தரச்சி கை நீட்டிக்கிட்டே இருக்கு? தண்டனை சுனேஷ். என்ன இப்படி வந்து உட்காந்துருக்க? ஒன்று கொடுத்து அனுப்பிடுவேன். போட்டாங்க அப்பா தின்னு இது இது ஒன்று கொடுத்துரு. ரெண்டையும் கொடுத்தாங்க. எடுத்துட்டு போட்டுக்கண்ணே. போடுங்க. ரெண்டுமே நீ தான் எடுக்குமா? இங்க தள்ளி அங்க நீங்க தள்ளுங்க. இங்க தள்ளி பங்கு அதெல்லாம் 3 பேர் தான். இங்கே தான் நாங்கள் கரெக்டாக சாப்பிட்டோம். அதனாலதான் கம்மி ஆயிடுச்சு. கேமராமேனுக்கு சூப்பர் சூப்பர். பெருசா எடுத்து லைட்டா கடிக்கிறேன் மாமா. ஜெலுக்கண்ணா பார்த்துட்டு சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிடுங்க. அது எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு அங்கே மாதிரி குளச்சி பா இந்தா ராமு 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 இந்தா இந்த குளிச்சி வா இந்தா இப்படி தள்ளி வச்சா இப்ப பர்ஃபெக்ட்டா முடியும். இப்ப பார் குளிச்சு முடிஞ்சா இங்க பார் பர்ஃபெக்ட்டா முடிஞ்சு. அது அப்பா சாப்பாடு. இப்ப பார் அந்த சாப்பாடு தான் தண்ணி தள்ளி விடுறதுக்கு அண்ணன் மாமா தான் நடக்குது. ஓடி காமிச்சா சாப்பிட்டாங்க. ஆமா ஓகே டன் சாப்பிட்டேன். அந்த இடத்துல ஃபில் ஆகி ஓகே டன் இல்லை நான் சாப்பிடல. இருக்குது இன்னும் ஆமா பூரா காலி பண்ணிட்டீங்க எல்லாமே. இப்ப எனக்கு தான் எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு சுத்தமா இருக்குது எனக்கு பாருங்க கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டாலும் சுத்தமா இருக்கும். இல்ல நான் இழுத்து இழுத்து சாப்பிட்டேன். ஏன் இடம் பாருங்க சுத்தமா இருக்குது. அவங்களுக்கு வேவலுங்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் தெரியுங்க. இது நல்லா அதாவது தனியா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாக்க அப்படியே இழுத்துட்டு தான் போவோம். ஆமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் கம்மியா தான் போகும். பேசிட்டே முடியாது இல்லையா? எப்படி இன்னும் ஒரு அரை மணி நேரம் போகணும் சாப்பிட்றதுக்கு. முதல்ல பசியோட இருந்தோம். முதல்ல பசிதான் இல்லை. அரிசி 3 கிலோ அரிசி போட்டாச்சா நல்லாவே இல்லை. ஆளுக்கு 1 கிலோ சாப்பிட்ற மாதிரி எல்லாம் போட்டாங்க. அதாவது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாவே ஒன்னா உட்காடும் போதே வயிறு நம்பிடுச்சு. அப்புறம் இங்கே சாப்பிட்றது வயிறு எங்கடா கார சாரம் தான். சும்மா காணும் பொங்கல் பிரியாணி சூப்பரோ சூப்பர். ஆட்டு பிரியாணி இப்ப யாரும் அதானே யாரா ஒரு அதான் தயிர் அம்மாவே சொல்லிட்டாங்க.
எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க, எல்லாரும் ஒரு பாய். பிரியாணி அருமையா இருந்தது. பாய். அம்மாவே இப்பதான் சொல்லிருக்காங்க. பாய். பாய். கடைசி வரைக்கும் நின்று சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. யாரு போட்டியாளர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது. சரி, எல்லாம் போயிட்டாங்க. உட்காந்து நிதானமாக எல்லாம் காலி பண்ணிட்டு எழுந்திடுறான். கடைசியில் 4 பேர் தான் இருக்கீங்க. நான் இங்க பாதுகாப்புக்கு இருக்கிறேன். இங்க எழுச்சி விட்டாங்க என்ன பண்றது? பாதுகாப்பு. மற்றவங்க எல்லாம் விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. அப்பா, இந்த சைடு ஃபுல்லாவே நானே சாப்பிட்டேனா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது. ஹரி இன்னும் தச்சு எனக்கு உடனே சிஷியம் வருவாரு. யாரு? அவரு. சிசின் 10வது எடுத்து வச்சோம். சிசின் கட் பண்ணிடு. அதாவது நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா ஜாலியாக இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு மட்டன் லெக் பீஸ் பிரியாணி சாப்பிட்டோம். இருந்தாலும் அது ஜீரணம் ஆகணுங்கிறதுக்காகவும் கொலஸ்ட்ரால் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் கொழுப்பு அடைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இதை மறுபடியும் அனைவரும் ஆளு கொஞ்சமாக குடிப்போம். சரியா? சரி, இது நம்ம மறுபடியும் பிடிக்கும். சீல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு வச்சா எப்படி? தமிழில் ஊற்றி குடிக்கலாமா? அப்படியே குடிக்கலாமா? அப்படியே குடிச்சுக்கோங்க. ம். உங்களுக்கு உங்களுக்கு 2 பேரும் கொடுக்கலையா? வரும். ம். ஒரே டைம்ல இது பாட்டிலே கிடையாது. இது போற காலி நீ குடிச்சிருக்கேன். பினிஷ். ஃபேமிலி பெருசாக இருந்தால் இதுதான். அதானே, ஃபேமிலி பெருசா இருந்தா இப்படித்தான் போவோம். ஒரு பாட்டிலே காலி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஜியோமார்ட் இது எல்லாத்துலேயுமே வாங்கிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலமில் அப்சரா தேட்டர் ரோட்டுக்கிட்ட கோட்டை பக்கத்தில் அங்கேயும் நமக்கு கடை இருக்குது, அங்கேயும் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா மெட்ராஸில் அண்ணா நகர் 2nd அவென்யூ அங்கேயும் பார்த்தீங்க அந்த அப்படின்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அண்ணா டவர் மெட்ரோ. அண்ணா டவர் மெட்ரோக்கு பக்கத்தில் கோரா ஃபுட்ஸுக்கு எதிர்த்தாப்புல ஃபுட் ஸ்ட்ரீட் அங்கேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் இது மாதிரி அங்கே வந்து நீங்கள் கேட்ட மாதிரி கருப்பு கவுனி அரிசி, ஒற்றையாடம் சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, தேன், எண்ணெய், டிஎஸ்ஸு, அப்புறம் சோப்பு ஐட்டங்கள், நிறைய ஐட்டங்கள்லாம் உங்களுக்காக இயற்கையாகவே செஞ்சு கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதேமாதிரி இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் மட்டும் தான் கிடைக்கும். சேலம் கடையில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கீங்க, அந்த கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்கன்னா சேலம் கடையில் வந்து இந்த பெரிய பாட்டில் அங்கே மட்டும் தான் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை கடையில் வாங்கிக்கலாம். வேறு மற்றவங்களாம் யாரும் எதுவும் பேசவே இல்லையே. அதானே, மற்றவங்களாம் பேசவே இல்லையே. பிரியாணி சூப்பராக இருந்தது. பிரியாணி சிறப்பாக இருந்துச்சு. புதுசாக வேற பிரியாணி எப்படி இருந்தது? பிரியாணி நல்லா இருந்துச்சு. தலைப்பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. காணும் பொங்கல் எப்படி இருந்தது? தலைப்பொங்கல் எப்படி போச்சு? தலைப்பொங்கல் நன்றாக போனது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து இப்படி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஓதும் பாலிட்டு இந்த டயலாக்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு எப்படிங்க இருந்தது? பொங்கல் சிறப்பா இருந்துச்சுங்க. பொங்கல் சிறப்பா இருந்துச்சு, பிரியாணி சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் சந்தோஷமா கொண்டாடுங்க பொங்கலை. கொண்டாடிப்பாங்க. உங்க 2 பேருக்கு எப்படி இருந்தது? அதான் உங்களுக்கு செஞ்ச பிரியாணி எப்படி இருந்தது? நீங்க தான் நீங்களே சாப்பிட்டது எப்படி இருந்தது? நானே சாப்பிட்டா நல்லா தான் இருந்தது. நல்லதா இருந்தது. நல்லா இருந்ததா? அது உங்களுக்கு எப்படி இருந்தது பிரியாணி? நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டேங்க. ஓகே, ரைட், ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன். பாய்.